நேர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனது அதிர்வலைகளை தேசிய அளவில் கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்கிறார், நட்டா அறிக்கை விடுகிறார். இதெல்லாம் தாண்டி அஞ்சலி செலுத்த வந்த செல்வி மாயாவதி, பிஎஸ்பியுடைய தேசிய தலைவர், சிபிஐ விசாரணை வேண்டும், தலித் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோர, சிபிஐ விசாரணை கோர அவருடைய கருத்துக்கு இருவேறு எதிர்வினைகள் வரதை பார்க்குறோம். வேணும் வேணாம் அப்படின்னு தமிழக கட்சிகள் கோர இது ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 2-3 நாட்களாக இருந்து வரதை பார்க்கின்றோம். இந்த நிலையில் அதிரடியான சில நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார், ஆலோசனை நடத்தியிருக்கிறார். என்னென்ன இதற்கு தீர்வு என்ன, இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க தீர்வு என்ன என்று ஆலோசித்து சாட்டையை சுழற்றி சில அதிகாரிகளை எல்லாம் மாற்றியிருக்கிறார், சென்னை காவல்துறை ஆணையர் உட்பட. இதெல்லாம் கண்துடைப்பு, இதெல்லாம் தீர்வாகாது என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து கூற கேட்டோம். இது நிச்சயமாக சில ஆழமான கேள்விகளை, கன்சர்ன்ஸை எழுப்புகிறது. நிறைய கோணங்கள் இதில் இருக்குது. இதெல்லாம் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்போம். திரு சித்தண்ணன், ஓய்வு பெற்ற காவல்துறை எஸ்பி அவர்கள் இணைகிறார். நம்மோடு திரு காரை செல்வராஜ், மதிமுகவின் சார்பாக இணைகிறார். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் மற்றும் திரு கோவை செல்வராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மேலும் மற்றொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு பாபு முருகவேல் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திரு சித்தண்ணன் கிட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தலைநகரத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பற்றி ஆழமான கேள்விகளை எழுப்பது தானே? இல்லை, இது எல்லாருமே நீங்கள் இது மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை அல்லது ஒரு தலைநகரிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா, இது மற்றவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் பெருசாக விவாதிக்கிறீங்களே தவிர, எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கொலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க தேசிய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், நட்டா அவர்கள்லாம் இதுக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல அவங்களாம் வெக்கப்படணும் உண்மையிலே. அவங்களா? ஆமாம். ஏன்னா எல்லாருமே அரசியலுக்காக அப்படி தான் சார் பேசுகிறாங்க. அரசியல் ஓட்டு, எப்படியாவது இந்த ஓட்டு, அந்த தலித் சமூகத்தினுடைய ஓட்டு நம்ம வாங்கலாமா, இதை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதே அரசியல் எல்லாருமே அதுதாங்க. தயவு செய்து உங்களுக்கு உங்க மனசாட்சி தெரியும். எல்லாரும் பேசுறது உண்மையிலேயே இவர் இறந்ததுக்காக வேண்டி பேசுறாங்கன்னா இல்லை, எல்லாமே நீலி கண்ணீர், முதலை கண்ணீர். அரசியல் ஆதாயத்திற்காக இந்த கொலையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் பேசுகின்றார்கள். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இதுல அப்படி சொல்லி கடந்து போக முடியும். இல்ல, நான் சொல்றேன் நான் சாதாரண கடந்து போய் சொல்லல. யாராவது இதுக்கு முன்னாடி அவரை போய் பெருசா இது பண்ணிருக்காங்களா? உண்மையிலேயே அவர் இறந்ததுன்னா அந்த தொண்டர்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் நிறைய பேர் போய் பார்வையிட்டு, அடுத்து வர்ற எலெக்ஷன்ல நமக்கு தலித் சமூக ஓட்டுகள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் எல்லாம் வேஷம் எடுக்கின்றார்கள். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சும்மா சட்ட ஒழுங்கு போச்சு அப்படின்னு சொல்றேன் சும்மா. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க ஷாக் வாலி இல்லையா ஒரு தலைநகரத்துல, அதுவும் ஒரு நபர். எங்களை பொறுத்த மட்டில் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இது அவர் இருக்காரு, உண்மைதான். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை அங்க பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது அகில இந்தியன்னு சொல்றீங்களா? யூபி விட்டு எங்கேயா இருக்குதா, அல்லது தமிழ்நாட்டுல இவரை பற்றி யாரா இருக்காங்களா? அது வேற விஷயம். அதை பற்றி நான் அதுக்கு அந்த கணக்கு வரல. கொலை என்பது கொலை. இவர் வெட்டப்பட்டிருந்தா இவருக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் ஹிஸ்டரி தெரியும். ஆனால் இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு 10-15 வழக்கறிஞர்களை உருவாக்குகிறார். நல்லா படிக்க வைக்கிறாரு, ஹாஸ்டல் வைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாரு, அந்த தலித் சமூகத்துக்கு நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் என்பது உண்மை. இப்போ நல்லவர் வல்லவர் அப்படின்னு அதனாலதான் நீங்க அனுதாபப்பட்டு சொல்லணுமே தவிர, நல்லவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அரசியல் கட்சி நீலிக்கண்ணி வடிக்கிறதெல்லாம் ஓட்டுக்காகத்தான், ஏமாத்துவதற்காகத்தான். இது வரைக்கும் அரசியல் கட்சி தான். நீங்க தானே ரவுடிகள்லாம் ஊக்குவிச்சது. நீங்க தயவுசெய்து உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அரசியல் கட்சிகள் இன்னைக்கிலிருந்து எந்த ஹிஸ்டரி ஷீட் ரவுடியும் ஒரு கிரிமினல் குற்றப்பின்னணி உள்ளவர்களை எங்கள் கட்சியில் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். எங்க கட்சியில ஒரு எம்எல்சி, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு கவுன்சிலர், எம்பி குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு நாங்கள் சீட்டே தரமாட்டோம். போலீஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிக்கும் இன்னைக்கு அறிக்கை சொல்லுங்க. நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்க, போலீஸ் எப்படி பண்ண பாருங்க. ஏதோ திரைப்படத்துல கேக்குற டயலாக் சொல்லுங்க. உண்மை சொல்ல மாட்டாங்க சார். அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல எலெக்ஷனை போய் ஃபேஸ் பண்ணா 4 ரவுடிகள் வேணும். அவன் ரவுடி வச்சுக்கான, நம்ம ரவுடி வச்சுக்கான, அந்த எலெக்ஷன்ல போய் இல்லைன்னா பிரச்சனை யாருமோ என்று சொல்லி இந்த ரவுடிகளை ஊக்குவிப்பதே அரசியல் கட்சி தான். அனைத்து அரசியல் கட்சிகளும் வேஷம் போடுகின்றன.
ஓட்டு பிச்சைக்காக இப்படி நடிக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். இன்னொன்று இதெல்லாம் எதிர்வினைகள் சார். இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது ஒரு தலைநகரத்துல ஒரு இம்பியூனிட்டியோட நடக்குது அப்படின்னா இல்ல, இம்பியூனிட்டிங்கிற வார்த்தை தயவு செய்து நீங்க சொல்ல வாங்க. யார் விட்டாங்க? நடந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே 8 பேர், அப்புறம் ஒரு நாளுக்குள்ளேயே 3 பேர் கைது பண்ணலையா? கைது பண்ணிருக்காங்க. என்ன நீங்க சொல்லலாம் அப்படின்னா, இதுல இன்புட் வந்திருக்கும்ல, எப்படி நீங்க கோட்டை விட்டீர்கள் என்று கேட்டா அது ஒரு நியாயமான கேள்வி. ஏற்கனவே இதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து இப்படிப்பட்ட ஒரு நடக்க போது இவருக்கு ஏகப்பட்ட மோட்டிவ் இருக்குது, கண்டிப்பாக நடக்கலாம், கொலை நடந்து விடலாம் என்று சொல்லி இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த டேட்ல எப்போ என்னன்னு கொடுக்கல. அது வந்து சிட்டி போலீஸ் தான் பண்ணிருக்கணும். அதுல ஒரு சிறிய சர்க்கிள் இருப்பதால ஒரு லேப்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களோ? இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி இன்டெலிஜென்ஸ்ல சரியா கொடுக்கலையா, அல்லது சில நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா கூட லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ், லோக்கலில் உள்ள அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் சில நேரம் ஃபெயில் ஆயிருவாங்க. 1000 பிரச்சனைங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பண்ண முடியல. ஒரு நிமிஷம் கேளுங்க. 1991 மே 21 அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பரப்புரைக்காக வேண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த போது 1300 போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ஒரு ஐஜி தலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, அங்க மத்திய அரசு இருந்து அவங்க எஸ்பிஜி கமாண்டோ ஃபோர்ஸ் எல்லாம் வந்தாங்க. காப்பாற்ற முடிஞ்சதா? ஆமா இருந்தது. எஸ்பிஜி அவர்காண்டி ராஜீவ்காந்தி ஏற்படுத்தினது அவர் தான் அதை கொண்டாந்தது. அவர் தான் கொண்டாந்தது. மிஸ்டர் சவானி அவர்கள்லாம் எல்லாம் இருந்தார். அவர் விஜயகுமாரோட அப்புறம் போனாங்க, ட்ரைனிங் எல்லாம் போனாங்க இல்லையா? அப்படியே காப்பாற்ற முடியல. 23 மணி நேரம் 59 நிமிஷம் நீங்க போலீஸ் விழிப்புணர்வாக இருந்தா கூட ஒரு செகண்ட் கிடைச்சா போதும் அவங்க பண்ணிடுவாங்க. ஆக இந்த போலீஸை பொறுத்த மட்டில் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்புட் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேர்ஃபுல்லா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. துப்பாக்கி ரைசஸ் துப்பாக்கி இருக்கு, கரெக்டா வச்சுக்கோன்னு சொல்லப்பட்டிருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. இதுல ஒரு லேப்ஸ் இருக்கு, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அப்படிங்கிறீங்க. இல்ல ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க சொன்னீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாயாவதி அவர்கள். சிபிஐ காத்துறவும்ல நீங்க நான் I'll come to you for sure. Please. திரு பாபு முருகவேல் இதுல வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இத கடந்து போகல, உயர்மட்ட அளவுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ கமிஷனர் அளவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. கொலைகள் எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான் பார்க்கணும். அரசியல் கட்சிகள் இதை வச்சு அரசியல் செய்யறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்றீங்க. யுவர் ரெஸ்பான்ஸ்? அதாவது முதலிலே மரணமடைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே 4 முன்னாள் அமைச்சர்களும் 6 தற்போதைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நானும் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, பிரிக்க முடியாதது, ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படி திமுக அரசும் கட்ட பஞ்சாயத்தும், திமுக அரசும் சட்டம் ஒழுங்கும், திமுக அரசும் கொள்ளையும் வழிப்பறியும், திமுக அரசும் கள்ளச்சாராயமும், திமுக அரசும் கஞ்சா புழக்கமும், இது போல தான் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. எப்படி நான் சொல்கிறேன்னா, 1996ஆம் ஆண்டு இந்த அரசு, திமுகவினுடைய அரசு பொறுப்பேற்ற போது அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்பேற்ற 2வது மாதத்திலேயே எழும்பூர் நீதிமன்றத்திற்குள்ளாக நீதிமன்றத்தின் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போது சாட்சி கூண்டில் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் நீதிமன்றத்துக்குள்ள. 2008ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சியில அதே எழும்பூர் நீதிமன்றத்திற்குள்ளாக ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு தூத்துக்குடியில செந்தில் ஆறுமுகம் என்று ஒருவரும், முத்துக்குமார் என்ற ஒருவரும், திருவான்மியூரில் கௌதம், சைதாப்பேட்டையில் ஜெய் கணேஷ், அரியலூரில் செந்தில்நாதன், தருமபுரியில் சிவகுமார், இதுபோல நான் படித்ததெல்லாம் வழக்கறிஞர்கள். இதுபோல வழக்கறிஞர் 2008 எக்மோர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தான் வெட்டி கொல்லப்படுகிறார், ரஜினிகாந்த் என்ற வழக்கறிஞர். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நேற்றைய முன்தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு வழக்கறிஞர். இப்படி பார்க்கிற போது பொதுவாகவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இதுபோல ஒரு கட்டுக்கடங்காத சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கொலைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஏடிஎம்கேலயும் நடந்திருக்கு, டிஎம்கேலயும் நடந்திருக்கு. இப்படி நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது அதை செய்வாங்க, நீங்களும் செய்றீங்க. பட் அதை நம்ம அப்படி பார்த்திட முடியுமா? இந்த ஆட்சியில மட்டும் இப்படி தவறிட்டான்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே கொடநாடு வழக்கில் முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் போய் கொலை பண்ணி கொள்ளைப்பட்டு போனாங்கன்னா அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் தொடர்ந்து 100 நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது. அதுல தவறிட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து சட்ட ஒழுங்கு தவறலையா அவங்க? ஆனா இதெல்லாம் சம்பவங்கள் வழக்கறிஞர்கள் நிறைய கொல்லப்பட்டிருக்கா சொன்னாங்க. என்ன ரீசன், வாட் இஸ் தி மோட்டிவ்? அத பாருங்க நீங்க. எல்லாமே பர்சனல் மோட்டிவ், எல்லாமே அப்படி ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? ஆல்மோஸ்ட்
அப்படி செல்வராஜ் பாருங்க, அவர் அதனால தயவு செய்து பொதுமைப்படுத்தி இப்ப வந்து ஒழுங்கு கெட்டு போலீஸ் போஸ்ட்னு சொல்ல வேண்டாம். பதில் வாங்குவோம். பாபு உங்களுக்கு நான் பேசுறேன். நான் ஒரு காவல்துறையை நான் வந்து ஆமா நான் பேசுறேன். நான் ஏன்னா நான் வந்து இதுல இருக்கிறேன். ஆமா செல்வராஜ், I'm coming to right கேட்ட மாதிரி இந்த ஒப்பீடு வந்து எப்படின்னா நீங்க ஒப்பீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா செல்வராஜ் hold your thoughts. அவர் பேசி முடிச்ச உடனே வரேன். அவர் பேசி முடிச்சோம். நான் நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே முன்னாள் சென்னை காவல் ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தூர் ஒரு ஒப்பீடு சொல்றாரு. NCRB-யினுடைய கருத்தின்படி கடந்த ஆண்டு 63 கொலைகள் சென்னை மாநகரத்தில் நடந்திருக்கிறது. இந்த வருஷம் 58 கொலை தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாநகர காவல் ஆணையார் இந்த ஒப்பீடு எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப அவர் இன்னைக்கு வருஷம் 63 கொலை உங்க கவர்மெண்ட்ல தான், இந்த வருஷம் 58 கொலை உங்க கவர்மெண்ட்ல தான். இல்ல அதுதான் அந்த மாதிரி ஒப்பீடு வந்து இதுல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் அந்த 58 கொலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிர், அந்த 63 உயிர்களும் நீங்கள் பாதுகாத்திருக்க வேண்டியதுதான். ஒரு பொதுவாகவே அதிகாரிகள் வந்து இப்போ எப்படின்னா இந்த கட்சியை சார்ந்த அதிகாரிகளாக மாற்றிட்டாங்க. நான் வந்து அவர் சந்தீப் ராய் ரத்தோர் எப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு மிகப்பெரிய பிரதான எதிர்க்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், ஒரு வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, ஒரு தகவலுக்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம், எடுக்க மாட்டாரு. சரி நமக்கு நம்பர் இருக்கு, நம்பர் அவர்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறேன். இந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த விதத்துக்காக உங்கள்கிட்ட நான் கூப்பிடுறேன் சொல்லி எந்த விதமான ஒரு எதிர்வினையும் அந்த சேகரிச்சிட முடியும் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப நல்ல பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அதாவது கொதிக்கிறது நிக்கணும்னா எரியறது புடுங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல கள்ளச்சாராயத்தின் மூலமாக 65 பேர் மரணம் அடைந்ததுக்கு பிறகு அதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சான்னா, நீங்க அதை யார்கிட்ட ஒப்படைச்சான்னா, நாங்க சொல்றது கள்ளச்சாராயம் விற்பதற்கு முன்பாக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று 3 முறை அவருக்கு நீங்க வார்னிங் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றீங்க. 3 முறை உளவுத்துறையினுடைய தகவல் திரு ஆம்ஸ்டாங்க்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆம்ஸ்டாங் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளன்னு சொல்ல, நான் பெருசாவே எடுத்துக்கலனே வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் பெருசா எடுத்துக்கலன்றதுக்காக என்ன நீங்க கொலை பண்ண விட்டுருவீங்களா? அப்போ காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன? நீங்க சொன்னதை நான் கேட்கலன்றதுக்காக என்ன நீங்க அப்படி கையில விட்டுருவீங்களா? சரி 3 முறை நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ 3 முறை உங்களுக்கு வந்திருக்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லையா? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள 2 காவலர் போடுறது உங்களுக்கு என்ன குறை? ஏன் அவர்கிட்ட நீங்க காவலர்களை போட முடியாம போச்சு? அது உங்களுக்கு யார் தடுத்தது? யார் உங்களுக்கு என்ன மோட்டிவ்னா இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன், திரு சித்தன் சொன்னதை போல அவருக்கு போடணும் அப்படினா இவர் கூடயே போடணும் அப்படினா ஏகப்பட்ட ஸ்ட்ரெngth வந்து இல்ல. அத கூட ஒரு லேப் சரி சார். நான் பேசுறேன் சார். சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் பேசுறது அப்புறம் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கடந்த கால நெகட்டிவ் பின்புலமே இருக்கட்டும். ஒரு நெகட்டிவ் பின்புலம் இருக்கக்கூடியவங்களுக்கு தண்டனைன்னு சொன்னா கோர்ட், நீதிமன்றம், சட்டம் இருக்குது. அதுக்காக நீங்க அவர் செத்து போலான்னு சொல்லி நீங்க விட்டுற முடியுமா? அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை அது? அப்ப அதற்கு காரணம் யார்? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள். அதைத்தான் எதிர்க்கட்சியில் நாங்க சொல்றோம். நீங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இது போல ஒரு பர்சனல் மோட்டிவ் இப்ப சொன்னார் பாத்தீங்களா சித்தண்ணன், அதேதான் பர்சனல் மோட்டிவ் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற அந்த ரகுன்ற எஸ்ஐக்கும் அந்த 2 பேர் ஃபெனிக்ஸ் அவங்க அப்பா 2 பேருக்கும் ஒரு செல்போன் ஃப்ரீயா கொடுக்கலன்றதோட பர்சனல் மோட்டிவ் தான். வேற ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள கொண்டு போய் அடிச்சு கொண்டுறீங்க. அது ஒரு மோசமான நீங்க சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கேக்குறாரு. அது மோசமான சம்பவம். அது யாரும் நாங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் முடிச்சிரேன். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதான் நான் சொல்றேன். நானு இல்ல அதான் சொல்றேன். சிபிஐ விசாரணை நடவடிக்கைன்னு சொல்லி அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. அன்னைக்கு உடனடியாக நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம். இன்றைக்கு அந்த வழக்கு முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற போது எதிர்க்கட்சிகள் அதை அரசியல் ஆக்கக்கூடாது. இது என்ன விதத்தில் நியாயம்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எப்படி அது அரசியல் செய்யக்கூடாது? அப்ப இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்ன சொல்றாரு? எதிர்க்கட்சி அரசியல் தான் பண்ணும், அவியலா பண்ணும் அப்படின்றாரு. அப்ப எங்களுக்கு என்னது? அதே ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தானே பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கையாலாகாத ஒரு அரசாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இப்ப கமிஷனர் இப்ப புதுசா போட்டிருக்காங்க அருண், அவர் ஒரு 20 வருஷமா நமக்கு தெரியும். டிசி அண்ணா நகர்ல இருக்கும்போது நமக்கு அதுல இருந்து பழக்கம். ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியாகத்தான் நான் என்னை பொறுத்தவரையில நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அவரை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யார் வேணா இருங்க, எந்த அரசாங்கத்துக்கு வேணாலும் அதிகாரியா இருங்க. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர்கள் உங்களுக்கு அழைப்பை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன அதிகாரி நீங்க? ஓகே,
இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்னால பேர் சொல்ல முடியும். அதிகாரி என்கிட்ட போன் பண்ணி சார் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்க, இந்த மினிஸ்டர் கிட்ட சொல்லுங்க என்கிட்ட கேக்குறாங்க. அதே அதிகாரி ஆட்சி மாறின பிறகு இப்போ நல்ல பொறுப்புல இருக்காங்க, நாங்க போன் போட்டா எடுக்கிறது இல்ல. ஓகே, இதுக்கு உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? அதுதான் இப்ப இங்க ஒரு கேள்விக்குறி. செல்வராஜ் உங்கள்கிட்ட வர அதுக்கு முன்னாடி இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸையும் காட்டுதா? இது வந்து நீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பிரச்சனை இருக்கிறதுனால தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா? சுருக்குமா நான் செல்வராஜ் நான் அத உண்மையில நான் வந்து ரேத்து செல்வராஜ் விரிவா வரேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, நீங்க பேசுங்க. சொல்லுங்க சார். பேசுங்க. அதாவது அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில 2017 கூட்டு கொலை வந்து காசு வாங்கிட்டு கொலை பண்றாங்க இல்லையா, அது மட்டும் 84 பேர் கொண்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில 2017. 2018 81 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. 2019 67 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. 2020 64 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. 2021 82 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. பணம் வாங்கிட்டு கூலிப்படை வச்சு கொலை பண்றாங்க இல்லையா, அந்த கொலை செய்தது மட்டும் 97 பேர் 2017 எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில். 2018 100 பேர், 2019 113 பேர், 2020 128 பேர், 2021 111 பேர். இந்த மாதிரி அவங்க ஆட்சியில் நடந்த கொலை, கொள்ளை, கூட்டு கற்பழிப்பு, போக்சோ சட்டத்தில் கைது பண்ணதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 23,000 பேர். ஒரே வருஷத்தில் 22,339 பேர் 2017. 2018 24,759 பேர், 2019 22,762 பேர், 2020 வந்து 19,050 பேர், 2021 22,317 பேர். இத்தனை பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க. உலகத்தில் வந்து எங்கேயுமே இந்தியாவிலேயே அதிகமாக நடக்காத குற்றம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். அப்பன மகனை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அசிங்கப்பட்டி கொலை பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறாரு? அதுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு, 6 வருஷம் ஆச்சு, முடிஞ்சிருக்கா? மரியாதைக்குரிய முன்னாள் இப்போ அமைச்சராக கூடிய KN நேருவோட சகோதரர் 10 வருஷம் ஆச்சு அதிமுக ஆட்சியில் நடந்தது. என்னைக்கு அந்த சிபிஐ போட்டாங்க? என்ன ஆச்சு? 9 வருஷம் ஆச்சு, இன்னும் முடிவு வந்திருக்கா? ஒண்ணு வேண்டாம் சார். இவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவங்க அம்மாங்கிறாங்க இல்லையா, அந்த அம்மாவை வந்து இவருடைய டிபார்ட்மெண்ட் காவல்துறையுடைய தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தலைமையில உள்துறை இருக்கு. அந்த துறையை வச்சுட்டு இவர் சொல்றாரு நிருபர்ல அன்னைக்கே வந்து IG, DIG, DSP எல்லாரையும் நைட்டோட நைட் அனுப்பி அன்னைக்கே அந்த கொலைகாரனு கொள்ளைக்கு போனவன வண்டி எடுத்துட்டு போனவன் எல்லாரையுமே கைது பண்ணியிருக்க வேண்டாமா? ஒரு மாசம் உமா இருந்தார். எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வி, இன்னைக்கு முதலமைச்சரக்கூடிய மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் சும்மா ஒரு காவல்துறை எல்லாம் அங்கே போட முடியாது, தனியார் வீட்டுக்கு காவலர்கள் பாதுகாப்பு போட முடியாதுங்கிறாரு. இவர் ஆஸ்ட்ராங் வீட்டுக்கு போடலிங்கிறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சி தலைவர் வீட்டுக்கு காவல்துறை வந்து தனியார் வீட்டுக்கு போட முடியாதுன்னு எடப்பாடி ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது சொல்றாரு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி சார் வந்து பேசுறீங்க? கேவலம் இல்ல உங்களுக்கு எல்லாம்? அதாவது எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன? 4 வருஷம் முதலமைச்சர் இருக்கும்போது அந்த அம்மா வழக்குல சிபிஐ வழக்கு போட்டுக்க வேண்டியதானே? இன்னைக்கு நீ கள்ளக்குறிச்சி கேக்குற எல்லாத்துக்கும் கேக்குறியே, ஏன் அன்னைக்கே போட்டுக்க வேண்டியதானே? அந்த அம்மா வழக்குல போட்டு கைது பண்ணி, ஏன்னா நீங்களே சம்பந்தப்பட்டவங்க. உங்க வீட்டுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விடுவி காலம் வரும், இன்னொரு 6 மாசத்துல யார் குற்றவாளி தெரியும், அப்ப பாத்துக்குவோம். அது மட்டுமா 510 பெண்களை மானபங்கப்படுத்தி போக்சோ சட்டத்துல கைது பண்ணாங்களா, சிபிஐ வழக்கு இருக்கு. என்னாச்சு? 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? அந்த பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை யார் கெடுத்தது? அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் முன்னாள் அமைச்சர், முன்னாள் அது பேர் சொன்னா இங்க யாரும் உட்கார்ந்து பேச முடியாது. அத்தனை பேர் குற்றவாளிகளை சேர்ந்திருக்காங்க. அது விரைவில் அது தீர்ப்பு வரும்போது தெரியும். இந்த அளவுக்கு செஞ்சது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பசுபதி பாண்டியன் அவர் 2012 அந்த தண்டனை என்னாச்சு? நான் கேட்கிற பதில் சொல்லுங்க சார். அது என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார் பாப்போம். அது மட்டுமா சார், மரக்காணத்தில் கடுமையான பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மகாலிபுரத்தில் மீட்டிங் நடக்குது, அங்க தகராறாகுது, ரகளையாகுது, நம்ம காடு வெட்டி குருவை கைது பண்றாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்தது? ஏன் ஜெயலலிதா அம்மையா தான் அத்தனையும் பண்ணாங்க, அவங்களை சித்திரவதை பண்ணாங்க. பதில் சொல்லுவாரா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இவங்க செஞ்சாங்க? ஓகே, திரு பாபு முருகன் அவரோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. டோன்ட் பொலிட்டிசைஸ் இட்ங்கற.
அதான் சார், எல்லா ஆட்சியிலையும் இது சட்ட ஒழுங்கல்ல சார். ஒரு ஆட்சியில 671 பேர் காவலர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்தியாவிலேயே அதிகமா காவலர்கள் இருக்கிற நாள் தமிழ்நாடு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தா நடவடிக்கை எடுக்காம இருந்தால் அரசுடைய காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க பதில் சொல்றது தயாரா இருக்கிறான். காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்குது. இரவோடு இரவா 8 பேர் வந்து கைது பண்றாங்க, மறுபடியும் 3 பேர் பண்ணியிருக்காங்க. பல கோணங்கள்ல 10 டீமா போய் இன்னைக்கு பாட்டி எல்லாருமே அவங்க வந்து தெளிவா போயிட்டு இருக்காங்க. அது என்ன செய்யறாங்கிறத வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவு காவல்துறை நடவடிக்கை போயிட்டு இருக்கு. நிச்சயமாக யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்றோம். இதை வந்து அரசியலாக்கி ஆதாயம் பண்றீங்களே, நான் தெரியாம கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்து இன்னும் துப்பாக்கி சூடு நடந்துங்க சித்தனன் சொன்னார். அது மட்டும் இல்ல, குருவி சுடுற மாதிரி சுட்டீங்களா சார் போலீஸை வச்சு? டிவியில பார்த்தா தெரிஞ்சங்கிறீங்க. அந்த துறையோட அமைச்சர் நீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஒரு ரோசம் இல்ல? எப்படி சொல்ற எதிர்கட்சி தலைவர் நீங்க குற்றச்சாட்டு வைங்க, வார்த்தைகள் கவனமா இருக்கு. திரு பாபு முருகன் என்ன, நான் ஒண்ணு தப்பா பேசலையே. அவர் பேசுறதை விட கம்மியா தான் பேசியிருக்கேன் நான். ஓகே ரைட், எல்லாருமே கவனமா பேசும். திரு முருகவேல் ரொம்ப சுருக்கமா, தென் நான் மற்றவங்கள்ட்ட சுருக்க மாட்டோம். 20 செகண்ட்ஸ். அதான் இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ண, ரோஸ் எல்லாம் திமுக காரணங்க பேசவே கூடாது. இல்ல எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அச்சா, உங்க கட்சி இல்ல அவன் பேச கூடாது இல்ல. நான் சொல்லணும்ல, இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ண திமுக காரணங்க பேச கூடாது. ஃபர்ஸ்ட் அச்சா, நான் சொல்றேன், வருஷ கணக்குல 2017 84, 18 89, 19 76, 20 60, 21 82 இத்தனை பேர் கொலை நடந்துன்னு சொல்றாரு இல்லையா? நான் என்ன கேக்குறேன், போன 31 நாள்ல, இன்னைக்கு ஜூனியர் விடன் எடுத்து பாருங்க, போன கடந்த 31 நாட்களில் 133 கொலைகள். நான் சொல்லல, 133 கொலைகள் நடந்திருக்குது. அப்ப அவர் சொல்றதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உங்க ஆட்சியில் இவ்வளவு கொலை நடந்துச்சு, எங்க ஆட்சியில் இவ்வளவு கொலை நடக்கும், அதை பத்தி நீங்க கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேன், எங்க ஆட்சியில் இவ்வளவு கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே எங்களை வேணாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆட்சியை. அப்ப சிறந்த ஆட்சியை நீங்க கொடுக்கணும்ல. திரு காரைசல், எங்க ஆட்சியில இவ்வளவு கொலை நடந்துருச்சு எடுத்து வந்து பட்டியல் படிக்கிறீங்க. இல்ல, எங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆட்சியை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அனுபவம் சரியா? இப்ப எங்க ஆட்சியில இவ்வளவு கொலை நடக்கும், அதை பத்தி யார எதுவும் கேட்க கூடாது. நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல், எந்த மாதிரி மனநிலைன்னு கேக்குறேன் நான். பாயிண்ட் டேக்கன் சார், பாயிண்ட் டேக்கன். அதுதான் என்ன சொல்றேன், இதுதான் திமுக கேட்டுட்டீங்க, புரியுதுங்களா? அதாவது எங்க இதுல கொலை நடக்கும், எங்க இதுல ஓகே ஓகே, பாயிண்ட் மேக். செல்வராஜ் 20 வினாடிகள், அப்புறம் மற்ற ஒரு நிமிஷம் சுருக்குமா 20 வினாடிகள். ஒரே ஒரு நிமிஷம். ஒரே அதாவது ஒரே நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல ஃப்ரீயா வர பாபு. இல்ல, போலீஸ்காரங்க ஏத்துக்க முடியாதுன்னு இல்ல, காவல்துறை மெத்தன போக்கோடு இருக்கிறது நான் சொல்லல சார். ஆடிட்டர் இந்த இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேல் சொல்றாரு, காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்பட்டு இருப்பதன் காரணமாகத்தான் கள்ளக்குறிச்சியில இது போன்ற நடந்திருக்கிறது, கள்ளச்சாராய வியாபாரம் நடந்திருக்கிறது. நான் சொல்லல, மத்தவங்கள்ட்ட போனா நான் சொல்லல. ஏவாவேல் மெத்தன போக்கோடு நடந்திருக்கிறது, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஓகே, both of you cool down. இன்னொரு மத்தவங்கள்ட்ட பேசுவோம். பாயிண்ட் டேக்கன். கூட்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சக அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஊர்ல தான் கள்ளச்சாராயம். ஓகே ஓகே ஓகே, both of you are off the screen. அப்ப காரைசல் cool down. both of you எதிர்க்கட்சி தலைவர் இருவரும் கூல் டவுன். மீண்டும் வர மன்னிக்கணும், மற்றவங்கள்ட்டையும் போகணுங்கிறதுனால. எந்த அரசா இருந்தாலும் நம்ம இந்த விவரம், இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்போம். மற்ற இப்ப அந்த ஆட்சியில நடந்தது, போன வருஷம் இது அப்படின்னு. நம்ம வந்து நம்மளோட பார்ஸா ஹையா வச்சிருப்போம். நம்ம மற்ற மாநிலங்களை காட்டிலும் அமைதி பூங்கான்னு சொல்றோம். இங்க நடக்கும்போது நம்ம நிச்சயமா ஒரு கன்சர்ன். இப்ப பொதுவாகவே குற்ற நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் அப்படித்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார். அதோட நம்ம ஒப்பிட மாட்டோம்ல, நம்மளோட ஒப்பிடுவோம். நம்ம அமைதி பூங்கா தான். இல்ல, நான் வர்றேன். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இந்தியாவிலேயே அதிகமாக குற்றங்கள், கூலிப்படை, கொலை, கொள்ளை, மதவாத வன்முறை, சாதிய வன்முறை அதிகமாக நடக்கிற பாலியல் வன்முறைகள மாநிலங்கள் அந்த 3 மாநிலங்கள் தான். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கோவை செல்வராஜ் பேசுகிற பொழுது கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த கொலைகளை லிஸ்ட் பண்ணுவதும், பாபு முருகவேல் பேசுகிற பொழுது அதற்காகத்தான் எங்களை விட்டு உங்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க, நீங்கள் முறையை ஆட்சி செய்ய வேண்டாமான்னு கேட்கிற வரைக்கும் சரியான கேள்வி. ஆனால் ஏதோ சட்டம் ஒழுங்கு என்பது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மிகச் சிறப்பாக இருந்ததாகவும், திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு தலைகீழாக மாறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிலைகளில் நம்ம இதை பார்க்குறோம்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்ததற்கு பிறகு இது போன்ற குற்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு வேறொரு பெரிய மாற்றங்கள் இந்த தமிழகத்தில் நடந்துவிட முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது அது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்று சொல்லுகிற பொழுது அந்த சட்ட ஒழுங்கு நிலை குறித்து ஆட்சியாளர்களுடைய பார்வை என்ன, அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த சட்டம் ஒழுங்கு குறித்தான அவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த குற்ற வழக்குகள் இப்பொழுது நடப்பது என்பது எது மாதிரியான குற்ற வழக்குகள் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது கடந்த காலத்தை விட என்று ஒரு புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னு சொன்னா, கூலிப்படையினருடைய கொலைகள் அதிகமாக இருப்பது என்பதும், அரசியல் கொலைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும், சட்டம் ஒழுங்கு அதாவது நீங்க முன்விரோத கொலைகள், நான் சொல்றேன், நான் இந்த ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லலை, நான் பொதுவாக தமிழகத்திலே இப்பொழுது நடக்கிற கொலைகள்ல இருந்து இருக்கிற நீங்க பிரிவுகளை பார்த்தீங்கன்னா, கூலிப்படை, சட்டம் ஒழுங்கு கிடைக்கிறது, பாலியல் வன்கொடுமைகள், முன்விரோத கொலைகள், இது மூன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி ஆளுகிற அரசாங்கம் கன்சர்னிங் ட்ரெண்டா பார்க்கலையா நீங்க? இது ஒரு கன்சர்னிங் ட்ரெண்டா பார்க்கல. கன்சர்னிங் ட்ரெண்டா பார்த்ததுனால தான் சொல்றேன். என்னோட கன்சர்ன் தான் சொல்றேன். இதை தாண்டி தமிழகத்திலே இன்றைக்கு புதிதாக முளைத்திருக்கிற 2 சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்பது சாதிய மோதல்கள், அன்று மாணவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற சாதிய மோதல்கள், 3வது மதவாத வன்முறைகள். எப்படி பறந்து விரிந்து சட்டம் ஒழுங்கை தமிழகத்திலே கட்டுப்போகிற அளவிற்கு நடக்கிற காரியங்கள், இதையெல்லாம் எப்படி நாம் கட்டுப்படுத்த போகிறோம்? இந்த 2 கட்டுப்படுத்துவதற்கு 2 நிலைகள். ஒன்று காவல்துறை, 2வது அரசாங்கத்தினுடைய பார்வை, 3வது பொதுமக்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ காவல்துறை மீது நம்ம குற்றச்சாட்டு வைப்பது நியாயம். நான் காவல்துறை 100% புனிதமானவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் நேர்மையாக தான் பண்றாங்கன்னு நான் சொல்லவே வரல. எல்லா அதிகாரிகளும் 100% நேர்மையானவர்கள் சொல்ல வரல. கடந்த காலங்களை போல் 100% நேர்மையோடு பணியாற்றுகிற காவல்துறையினரை விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய சூழ்நிலையில் தான் காவல்துறை இருக்கிறது. அந்த ஈரல் கெட்டு போயிருக்கிறது, அது சரி செய்யப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் கேட்கிறாரு, நீங்க வெறும் காவல்துறையை சொல்லுங்க, பொலிட்டிக்கல் கிளாஸ் எல்லா அரசியல் கட்சிகளிலும் ரவுடிகள் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ ஒரு சபதம் விட முடியுமா? நீங்க சார்ந்திருக்கிற கட்சியில நாங்க ரவுடியே சேர்க்க மாட்டோம், பக்கத்துல எந்த கிரிமினல்காரர்களுக்கும் கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்களுக்கு ஆட்சியில அந்த எம்எல்ஏ சீட்டு ஒரு கவுன்சில் சீட்டை கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நீங்க அறுதிட்டு சொல்லுங்க பாப்போம். இத வந்துறேன் நான், நீங்க கேக்குற கேள்விக்கு நான் அதுல பதில். எதுக்கு ரவுடி வராங்க? நீங்க போலீஸ் பிடிக்க ஏதாவது போலீஸ் ஆக்ஷன் வரக்கூடாது, ஒரு பாதுகாப்பு வேணும், இந்த கட்சியில் சேர்ந்திருந்தா எல்லா ரவுடியும் சேர்க்கறீங்க, அவங்க வர்றாங்க. அது மிகப்பெரிய கொடுமை இல்லையா? இதுல நான் காவல்துறை மீது 100% நேர்மையானவர்கள் என்ற சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு காவல்துறை இல்லை. அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, அரசினுடைய கடமை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகாரிகளை மாற்றினால் இது ஒரு மாற்றங்கள் நடைபெறுமோ என்று இப்ப அவர் பாபு முருகல் சொன்னாரு. இப்பொழுது போட்டிருக்கிற கமிஷனர் அருண் நேர்மையானவர் என்றார். இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்டு. இரண்டாவது, நான் 2 செய்திகளை சொல்றேன். இப்போ சீர்காழி சுரேஷ், தீபக் ராஜான்னு ஒருத்தர் சமீபத்தில் நெல்லையிலே கொலை செய்யப்பட்டார். மிகப்பெரிய ஊர்வலம் 15 கிலோமீட்டருக்கு. காவல்துறை 2000 காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்படுத்துறாங்க. அதற்கு பிறகு சில இளைஞர்களை காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறை கைது செய்யல, சந்தேகப்பட்டு கைது செய்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் உடனே ஓடி வர்றாரு, நீங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், தேவேந்திரகுல பட்டியலின மக்கள் மீது வன்முறையை இந்த அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்று பொறுப்பற்று ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்கே பேசுகிற பொழுது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படுகிறது. அதே நம்ம பேசணும் இல்ல. ரெண்டாவது, அவர் கட்சியில ரவுடிகளை சேர்த்தேன்னு சொல்லும் போது, சீர்காழி சத்யா சமீபத்திலே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டவர். அவர் எந்த கட்சியில இருக்காரு? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கார். இப்ப சமீபத்தில் நான் கட்சின்னு நான் குற்றம் சாட்டு வரல, கட்சியிலே இந்த கட்சி அந்த கட்சியில சொல்லல, அப்படி சொல்லவே இல்ல. நீங்க உங்க கட்சி சார்பில் நீங்க சொல்றீங்க, டிக்ளேர் பண்றீங்களா? ரவுடிகள் இல்லாத அரசியல் கட்சி இருக்கா தமிழ்நாட்டுல? எல்லா கட்சியும் தான் சொல்றேன். நான் வரேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த கட்சி சார்பாக எந்த கட்சியானு எடுத்துக்கீங்களேன், அது பாரதிய ஜனதா அண்ணா மறுபடியும் நான் வர்றேன். நான் 2 விஷயத்தை சொல்லிட்டு தான் நான் அதுக்கு வரேன்.
பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்ற மற்ற கட்சிகளிலும் இந்த மாதிரி ரவுடிகள் மாட்டுகிற பொழுது அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க வைக்கவில்லை. ஒன்று, இப்ப நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய கடந்த 31 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் கிரிமினல் குற்ற வழக்கு உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை உங்களால் வைக்க முடியும் என்றால் அதற்கு நான் பதில் சொல்ல தயார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டைகள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொலை வழக்குகளில் மாட்டி பாலியல் வன்கொடுமைகளில் மாட்டி கூலிப்படையினராக செயல்பட்டார்கள் என்று ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு இந்த 31 ஆண்டுகளில் உங்களால் வைக்க முடியும் என்றால் ஒரே நிமிஷம் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. எல்லாரும் சொல்லணும் எப்படி இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்திய பாராளுமன்றத்தில், இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்ல மற்ற மாநிலங்களில் சட்டமன்றங்கள்ல இன்னைக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட, சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட எவ்வளவு பேர் 35-40% இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பகுதியிலே நம்ம காவல்துறையை குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது நமது கடமை. அவர்களை நம்ம புகழ்ந்துட்டே போயிட முடியாது. எப்படி புகழ்ந்து போக முடியும்? ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்க்கு ஏற்கனவே 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் பரவாயில்ல, என்ன எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னதாக பத்திரிகைகள் வருகிற செய்திகள். ரத்தோர் முன்னாள் கமிஷனர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு, ஒரு பக்கம் தொலைக்காட்சியை பார்க்கணும், இந்த பக்கம் உளவுத்துறை 3 செய்திகளை கொடுத்திருக்குது. ஆனா இந்த பக்கம் ரத்தோர் சொல்றாரு அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லைங்கிறார். இன்னொன்னு, நான் காவல்துறை மீது வைக்கிற குற்றச்சாட்டு மிஸ்டர் ரத்தோர் மீது 3 சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் வைத்து அந்த சட்டத்தை தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று பேசுகிற பொழுது என்னை பொறுத்த வரையில் அந்த 3 புதிதாக கொண்டு வந்த சட்டங்களையும் எனக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மண்ணில் எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? திரு ரவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதனால ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிசைசேஷனை மட்டும் பார்த்துட முடியுமா? அப்படி இப்போ ஒரு இதில் நிறைய ஆங்கிள் சொல்லப்படுது. குரூப் ரைவல்ரி, பழிவாங்கல், இது ஒரு கடந்த கால சம்பவத்துடைய தொடர்ச்சி, இப்படி எல்லாம் ஆங்கிள் இருக்கும்போது நம்ம ஒரு பொறுத்திருந்து தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம எடுத்த உடனே இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சென்னையிலேயே பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். இல்லை, புள்ளி விவரம்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த நோக்கம், இந்த மாற்றங்கள் சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்த அப்படின்னு சொன்னீங்கன்னா, அருணையா விஷயத்தில் நான் அதை ஏற்றுப்பேன். ஏன்னா அவர் ரத்தோட திருப்பூர் அந்த சீட்டு விஷயம் கேஸில் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். கேஆர் நேருவிலேருந்து எல்லாரையும் அவர் எப்படி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சாருங்கிறது தெரியும். அருணையா விஷயத்தில் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் இந்த சட்டம் ஒழுங்குக்காக இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு 2011-16 ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஒரு ஆட்சியை தவிர போலீஸ்காரர்களை உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவுத்து விட்டதாக ஒரு சூழ்நிலை வேறு எந்த காலகட்டத்திலையும், அது எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் ஆட்சிக்கு பிறகுலிருந்தே அது இருந்ததாக நான் பார்த்ததில்லை. காமராஜ் ஐயாவுக்கு அப்புறம் அதை பார்க்கவான வாய்ப்புகளே இருந்ததில்லை. இது அரசியல் ரீதியாக என்னுடைய கருத்து. சார், ஒரு விஏஓ செத்து போகிறா, விஏஓ செத்து போனால் அதை நீங்கள் குற்றக்கணக்கில் எடுத்துக்கிட்டு போன முறை 3 விஏஓ செத்து போனாங்க, இந்த வாட்டி 2 விஏஓ தான் செத்து போயிட்டாங்கன்னு பேசுவீங்கன்னா உங்களுடைய நோக்கம் தவறானது. ஒரு விஏஓ செத்து போனான்னா அந்த இடத்துல ஒரு பெண் நடு ரோட்டில் ஆடைகளை அவிழ்க்கப்பட்டு அவள் ரேப் செய்யப்பட்டால் எவ்வளோ கொடூரமோ அதை விட கொடூரமாக நீங்கள் விஏஓ சாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் ஆட்சியல் ரீதியாக பேசலாம். ஏன்னா இந்த விவாதம் ஆட்சியல் ரீதியாக பேச வேண்டிய ஒரு விவாதம். ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் கொலைகளில் தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது இந்தியாவில். புள்ளி விவரம் தான் உங்களுக்கு பேசணும்னு சொன்னான். மர்டர் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தெலுங்கானா, ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், திரிபுரா எல்லாம் சின்ன சின்ன மாநிலம். 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது மர்டர் ரேட்டில் 2.2 நம்மளுடைய ரேட். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் போஸ்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5063 கேசஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 2022 ஜெயிலில் சாவு, கடந்த 8 வருடங்களாக சிறையில் சேர்த்தவர்கள் பேராமீட்டர்ஸ்ல நம்ம சிறந்திருக்கும். இல்லை எங்கே நம்ம வழுக்கிறோங்கிறது முக்கியமாக நான் சொல்லிடுறேன். அது எனக்கு ஐயா பதில் சொன்னால் நல்லாயிருக்கும், அல்லது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஜெயிலில் 500 பேர் செத்து போயிருக்கான் 8 வருஷத்தில். அதாவது நீங்கள் கொண்டு போய் ஒருத்தனை பாதுகாப்பாக வச்சு அவனை நல்லவன் ஆக்கணும். குறைஞ்சு தான் வருது. புள்ளி விவரங்களை பார்த்தாலுமே குறைஞ்சு தான். இது பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் நடக்காத வருடங்கள்லாம் நிறைய இல்லைங்க. நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அதனால் குறைந்து வருதுன்னு சொன்னேன். சார், சிறையில் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்?
மற்ற இடத்துல விட்டுருங்க. நாட்டுல 300 வரும். சரி, சித்த பணம் ரீசெண்டா ஒரு கஸ்டோடியல் டெத் சொல்லுங்களேன். எதுல ரீசெண்டா கஸ்டோடியல் டெத் அவ்வளவு சொல்லுங்க. எதுக்கு சார் நான் ரீசெண்டான ஒரு கஸ்டோடியல் டெத்தை சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அந்த சுவாதி விஷயத்துல நடந்தது, அந்த கேஸ் வந்து அந்த பையன் வந்து போய் எலக்ட்ரிக் ஒயர்ல கை விட்டு செத்து போனானா? ஏடிஎம்கே ஆட்சி சார் சொல்றேன். ஆட்சி யார்தான் இருந்தா என்ன சார்? போலீஸ்ங்கிறது ஒரு தனி என்டிட்டி சார். அதை நீங்கள் ஆட்சியோட சம்பந்தப்படுத்தவே கூடாது. அது வந்து தனியா எங்க சொல்றேன்ல, ஒரு விஏஓ செத்து போனா சர்வீஸ் வேற, போலீஸ் சர்வீஸ் வேற சார். இல்லைங்க, நான் ஜெயிலுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுல அவர் போலீஸ் வந்து நான் வந்து ஆட்சி விசாரிக்கிறதா நாங்க பண்ணுவோம். இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் எந்த இடத்துக்கு இந்த விவாதத்தை கொண்டு போக விரும்புறேன்னா, ஆட்சி செய்கின்றவர்களுடைய நோக்கம் கன்வென்ஷன் ரேட்டை குறைக்கிறதாக இருந்ததுன்னா அப்ப அது ஜெயிலில் நடந்தாலும் குறையும், நீச்சல் குளத்தில் நடந்தாலும் குறையும், போலீஸ்ல குறைஞ்சாலும் குறையும், டிராஃபிக் போலீஸ்ல குறைஞ்சாலும் குறையும். விபத்துக்கள் மூலமா உங்க நோக்கம் கன்விக்ஷன் ரேட்டை குறைப்பதாக இல்லை. அதுதான் பேசிக். அதாவது அதிகப்படுத்துவதாக இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அது நீங்க ஸ்டேட் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 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 அதிகாரி பேசுறாரு இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல, அவர் வெளில வந்து சில விஷயங்கள் பேசிட்டாரு. அதற்காகத்தான் அவர் மாற்றப்பட்டாருங்கிற நான். வேற எதற்காக அவர் மாற்றப்படல. உங்க தியரி, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த நடவடிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு திராவிட கட்சி பர்டிகுலரா திமுக ஆட்சி செய்யும் போது ஆளுநர் பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. யாரும் பேசக்கூடாது. எவன் கருத்து சொன்னாலும் தப்பு. சார், எவ்வளவு முறையில எவ்வளவு அதிகாரிகள் தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நான் பார்த்தேன் கவர்னர் மாளிகையில் இப்போ ஒரு ரெகுலர் கில்லர் வந்து இந்த புல்லட் பாம் தூக்கி போட்டார் இல்லையா, அப்ப விளக்கம் கொடுத்தாங்க. எப்படி வந்தாரு, பைய தூக்கினாரு, கையில வச்சாரு, இங்க வந்தாரு, தூக்கி போட்டாரு, அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. நான் பார்த்திருக்கேன். ஆனால் நான் பேச வர்றது, உங்களுடைய நோக்கம் தண்டனை தீவிரமாக இருக்க வேண்டும்னு இருந்தால் தான் அது நடக்கும். எனக்கு என்னன்னா, இல்ல நீங்க இன்னும் 2-3 விஷயம் உங்களுக்கு நான் முக்கியமா சொல்லணும். எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கு. இல்ல நான் எதையுமே நான் வந்து ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சி தாவிட்டு வந்து அந்த கட்சியோட புள்ளி விவரத்தை கொடுத்துட்டு இருக்கானா? சத்தியமா இல்ல. நான் ஒழுக்கமா நேர்மையா என்னுடைய சார் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை வந்து தள்ளி விடுறான் சார். ஒருத்தன் தள்ளி விடுறான். அவங்க அப்பா வந்து அன்னைக்கோ அடுத்த நாளோ இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. 3 வரிசையா நடக்குது. அவன் அரசியல் கட்சியை சார்ந்தவன். எனக்கு அந்த கட்சியை பத்தி கவலை இல்லை. அவன் எந்த தைரியத்தில் அதை பண்றான்? அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டான். எந்த தைரியத்தில் அவன் பண்றான்? நீங்கள் ஆதரவு தருவீர்கள்ன்ற தைரியத்தில் தான் அவன் அதை பண்றான். சோ நான் என்ன கேட்க வரேன், திரும்ப இந்த ரவுடிக்கு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ரவுடியா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் அரசியல்ல நேர்மையா ஒருத்தர் இருக்கணும்னா அவனுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அந்த பாதுகாப்பை போலீஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருந்தா அவன் ஏன் சார் ரவுடியை வந்து கட்சியில சேர்க்கிறான்? அரசியல் கட்சியில ரவுடிகளை எதுக்கு சேர்க்கறாங்க? பாதுகாப்புக்கு. யாருக்கு பாதுகாப்புக்கு? நேர்மையானவனோட பாதுகாப்புக்கு. நேர்மையானவன் பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்காங்க. ஏன் போலீஸை சேர்க்க முடியல? திரு கோவை செல்வராஜ், இப்போ வந்து எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டை பார்த்திருப்பீங்க. அடுத்தடுத்த அரசியல் மரணங்கள், சேலம் அதிமுக பிரமுகர், திருநெல்வேலியில் காங்கிரஸ் பிரமுகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தாக்குதல், நவ் திஸ், இதுல ஒரு பேட்டர்னை குறிப்பிட்டு பேசுறாங்க. இது ஒரு கன்சர்ன் ஏற்படுத்த எப்படி ஒரு தைரியம் வருது? காவல்துறை மேல அச்சம் இல்லையா? காவல்துறையை வந்து தயவு செய்து நீங்கள் வந்து காவல்துறை அச்சம், காவல்துறை வேலை செய்யல, காவல்துறை ஒன்றும் பண்ணலைன்னா 8,31,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க சார். 1,32,32,000 பேர் தான் காவலர்கள் பணி செய்கிறாங்க. ஒரு காவலருக்கு ஒரு 660 பேர் இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம். மற்ற மாநிலம் 2,000 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜி கும்பான்னு ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிறுத்திட்டு காவல் வந்து நிற்க முடியாது. அதாவது யாராவது ஒரு குறிப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காமலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கான நடவடிக்கைகள் வந்து கடுமையாக இருக்குதா இல்லையா, நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, காவல்துறை கண்டுக்காம விடுதான்னு பார்க்கணும். மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கும் தெரியும், உஜ்ஜயினிங்கிற ஊரில் வந்து ஒரு அப்பாவி ஒரு பட்டியலின பெண்ணை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் ஒரு பிஜேபிக்கார முடுக்கிட்டு ஓடுனாங்களே கத்தி எடுத்துட்டு, அந்த மாதிரி எங்காவது தமிழ்நாட்டில் நடக்குதா? பிஜேபி காரனா? உத்தரப்பிரதேசத்துல பட்டியலின மக்களை வந்து பெண்களை மானபங்கப்படுத்தி 1,20,000 வழக்கு போன வருஷம் மட்டும் இருக்கு. அந்த மாதிரி எங்க பிஜேபி மாதிரி இங்க நடக்குதா? அதாவது பிஜேபியில வந்து மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிகளும் அந்த கட்சியில் தான் இருக்காங்க மெம்பரா. இல்ல மொத்த ரவுடிகளும் இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு யார்? நான் சொல்லல, மரியாதைக்குரிய முன்னாள் தெலுங்கானா கவர்னர் சொன்னாங்க ரவுடிகளை பூரா கட்சியில சேர்த்திட்டாங்கன்னு. அதனால அவங்க கிட்ட அவங்களே பேசிக்கிட்டோம். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ரவுடிகளை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதாவது ரவுடியோடையே இருந்துட்டு ரவுடிகளை பற்றி பேசுறதுங்கிறது இப்போதான் புதுசாக பார்க்குறேன். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில்
மக்களுக்கு பாதுகாப்பு அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை இதுதான் எடுக்க முடியும் ஒழிய நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் என்ன மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா சிபிஐ வந்து ஒன்றும் பண்ணிடாது. எத்தனை வழக்கு சார் சிபிஐ தமிழ்நாட்டில் எடுத்துட்டு இப்போ எதுவுமே நடத்த முடியாம, தீர்ப்பு சொல்ல முடியாம, பதில் சொல்ல முடியாம வழக்கை கைவிட்டுருக்கிற வழக்கு எத்தனை இருக்கு? ஒன்றை சொல்லுங்க பாப்போம். நான் தெரியாம கேட்கிறேன். அவர் இப்ப பேசினார் இல்லையா ரவி, அவரை கேட்கிறான். உங்க மருத்துவ அதிகாரி திருவள்ளூர் மாவட்டத்தில் மருத்துவத்துறையுடைய மாநில செயலாளர் அவரை வந்து படுகொலை பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா யார் கொலை பண்ணாங்கன்னு? சுரேஷ் வந்து சேலத்தில் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டரே கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்தது 2013லயும் 2018லயும் யாருடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஒன்ன சொல்லுங்க பாப்போம். திமுக ஆட்சியில் மட்டும்தான் தப்பு நடக்குதா? அண்ணா திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கலையா? அண்ணா திமுக ஆட்சியில் தான் எவ்வளவு நடந்ததுன்னு பட்டியல இன்னும் படிக்கிறதுக்கு தயார் இருக்கிற. அது வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். இவங்க இவ்வளவு சொல்றாங்க இல்லையா சார்? 2019 மட்டும் கொலை நடந்தது 1678 இல்லை. இது வந்து கவர்மெண்டோட ரெக்கார்டு. நான் ஒண்ணு என்னுடைய இதல்ல. அதே மாதிரி 2020ல 1597 கொலை நடந்திருக்கு. யார்? 777. 2021ல ஜூன் மாசம் வரைக்கும் இதெல்லாம் வந்து யாருடைய ஆட்சியில் நடந்தது? அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய பேசுறாரு இல்லையா, அந்த மனிதனுடைய ஆட்சியில் தான் நடந்தது. அதனால வந்து தயவு செய்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை ஆலோசனை கொடுக்க சொல்லுங்க. அது எல்லா எதிர்க்கட்சியிலும் ஏத்துக்குவோம். ஆனா வந்து நீங்க வந்து வீண்டாவாதமா பேசுறதுல அர்த்தமே இல்லை. திரு பாபு முருகவேல், ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸும் கூட எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு. நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசக்கூடாது. மரணங்கள், மர்டர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் காலம் தொட்டு நடக்குது. சொல்றேன் இல்ல இல்ல புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்குறாரு செல்வராஜ். நம்மளோட ஜெனட்டிக்கிலே போதைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஜெனட்டிக்கில் இருக்குது. 4000 வருஷமா இருக்குது. அதுக்காக கள்ளச்சாராயத்தை வைக்க விட்டுறலாமா? இந்த காலத்தில் நடந்துச்சு, இந்த காலத்தில் நடக்கலன்னு சொல்லி சொன்னா நான் என்ன சொல்றேன், சகோதரர் செல்வராஜ் பட்டியலிட்ட அதிமுக ஆட்சியில் நடந்த அனைத்து வழக்குகளுமே நிலுவையில் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு இல்லையா? அந்த 3 வருஷத்துல நீங்க என்ன சாதிச்சீங்க? அதிமுக ஆட்சியில் நிலுவையில் இருந்த வழக்குகள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? எந்த பின்னுமே கிடைக்காத கொடநாடு வழக்கை பிடிச்சி நோண்டி நிற்கிறீங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடிய இந்த வழக்குகளின் மீது உங்களுடைய அக்கறையை செலுத்தி அதிமுக ஆட்சியில் இருந்து நடந்துச்சு, நாங்கள் வந்து இதை நிமித்திட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயம். அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு, எதுவுமே பண்ணல, நாங்கள் வந்துச்சு நாங்களும் எதுவும் பண்ணல. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் கொடநாடு வழக்கை மட்டும் பிடிச்சி தொங்கினே இருப்போம், அதில் எதுவுமே இல்லைன்னா கூட. அப்படிதான் ஒன்று காட்டுது. ஒன்று. ரெண்டாவது, ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி சிஓபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதனால அவரை மாத்திட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், அது அவங்க சமாச்சாரம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒரு எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்றீங்க. ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் அந்த பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கிருச்சு. ஆனால் காவல்துறை மெத்தன போக்காட செவல்பட்டதுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு. அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சர் குறை சொல்றாரு. அப்போ அவர் மேலே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? ஒரு எஸ்பி அவர் என்ன பண்ணுவாரு? நடவடிக்கை எடுப்பாரு. வர தகவல் வச்சு நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நடவடிக்கை கையாளாகாத தனத்தை அது அரசு அதிகாரிகள் மீது இது போல பணியிடை நீக்கமும் பணியிட மாற்றமும் நீங்கள் செய்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறீர்கள். எங்கள் மீது என்னென்ன குறை சொல்றீங்களோ அந்த குறையை நீங்க சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி நீங்க எடுக்கல. குறையை மட்டும் தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அதே போல நாங்கள் உடனடியாக 3 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டோம். கைதுல எங்க யாரும் ஒன்றும் பண்ணல. அவன் போய் சரண்டர் ஆயிருக்கிறான். அதை நான் சொல்லல, அடிஷனல் கமிஷனர் அஸ்ரா கார்க்கு சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்பில். 8 பேர் சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆன உடனே நாங்கள் அவங்க கைது பண்ணல, நாங்கள் இன்ட்ராகேஷன் பண்றோம். இன்ட்ராகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரிவீல் ஆச்சுனா தான் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுவோம், அரெஸ்ட் காமிப்போம். அந்த அரெஸ்ட்டும் ஜுடிஷியல் அரெஸ்ட் தான், மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, அடிஷனல் கமிஷனர் சொன்னது. அதனால இவங்க அரெஸ்ட் எல்லாம் யாரையும் பண்ணி கிழிச்சில்ல. இவங்க அவன் போய் சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆன போய் நாங்கள் வந்து நான் தான் இது இவங்க இல்ல அதுதான் இவங்க எப்படின்னா பசு குச்சி புளிய ஒத்துக்கணும். இந்த அரசாங்கம் 2 வருஷத்துடைய அரசாங்கம் இதுதான். எடப்பாடி பழனிசாமி எந்த அதிகாரி மாத்தலையா? எதுவுமே பண்ண முடியாது. பட்டியல் போட்டு நீங்க போறீங்க இல்லையா? நீங்க இந்த பட்டியல் போடுற வழக்குல நான் என்ன சொல்றேன், இந்த பட்டியல் போடுற வழக்குல இல்ல அதுதான். அதாவது வந்து நான் வேற எங்கேயோ போயிட்டு பட்டியல் வாசிக்கிற வாதுன்னு உங்களை தான் சொன்னார் ரவிச்சந்திரன். நீங்க முதல்ல அதை நினைச்சு புரிஞ்சுக்கிட்டா. அதனால உங்களை தான் சொல்றாரு. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை தாக்கின அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.
உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மண்டைய புலந்த அரசாங்கம் திமுகவுடைய அரசாங்கம். 2008 ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி சட்ட கல்லூரியில மாணவர்களை அடிக்கும் போது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தது திமுகவுடைய காவல்துறை. தலித்துகளுக்கு எதிரான ஒரு இந்த அரசாங்கத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. இதுல வந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா வந்து தானா சரண்டர் ஆனவங்க இவங்க தான் உண்மை குற்றவாளின்னு எப்படி பார்க்க முடியும் அப்படி. இது இந்த குற்றச்சாட்டை வெறும் எதிர்க்கட்சி மட்டும் இல்ல, கூட இருக்கிற திருமாவளவன் ரைஸ் பண்றாரு, செல்வப்பிரந்தைக்கு இதை ரைஸ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறேன். இவங்க இன்னைக்கு சரணடைஞ்சிருக்கிறாங்களா இல்ல கைது செஞ்சிருக்கிறாங்களா, அவங்க உண்மை குற்றவாளி தானாங்கிற இந்த டிபேட் இருக்கு. சுருக்கமா கண்டிப்பா அதாவது இவங்க சரணடைத்திருக்காருன்னு அஸ்ரா கார்க் அவர்கள் பேட்டியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கமிஷனர் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் கைது பண்ணணும் அப்படின்னாங்க. அதாவது எந்த ஒரு அக்யூஸ்டு எங்கேயாவது ஒரு குற்றம் பண்ணிட்டு போலீஸில் வந்து சரண்டர் ஆனால் சரி தான், அல்லது வக்கீல் நிறைய பேர் வந்து கொண்டாந்து போலீஸில் ஒப்படைப்பாங்க அப்படின்னா சரண்டர் பண்ண வைப்பாங்க அப்படின்னா கூட அவங்கள கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி அவங்களை அக்யூஸ்னு ஆக்க முடியாது, நாங்கள் ஆக்க முடியாது. உடனடியாக உண்மையில் இவர்களுக்கு கவர்ட் ஆக்ட் இருக்கா, ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கா, மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, சிசிடிவி கேமராலாம் இவங்க வந்திருக்காங்களா என்று பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எஸ் இவங்க உண்மையான அக்யூசன் பண்ண முடியும். ஏற்கனவே இங்க பாருங்க சுர்லா கேஸ் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சந்திரலேகா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுல 4 பேர் சரண்டர் ஆனாங்க, அப்படியே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் சிபிஐக்கு போச்சு. அவங்க எடுத்து விசாரிச்சாங்க, நாங்க சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. உண்மையான அக்யூஸ் சுர்லா அண்ட் பாட்டி. அந்த காவல்துறை அலுவலர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கைது பண்ணக்கூடிய அளவெல்லாம் போனாங்க. அதே மாதிரி இதுல நீங்க ஏன் இப்பவுமே அவசரப்படுறீங்க? மர்டர் கேஸ் நடந்து 3 நாள் ஆச்சு, போலீஸ் அந்த மர்டர் கேஸ்ல ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி சஸ்டைன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்டர்னல் பிரஷர் நிறைய வந்துட்டு இருக்கு. எப்படியுமே ஒரு முன்முடிவுக்கு வராதீங்கங்கறீங்க. அதனால உடனே சொல்ல முடியாது. அவங்க விசாரிக்கிறாங்க, எவிடன்ஸ் இருந்தானா கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுவாங்க, இல்லனா டிராப் பண்ணிட்டு உண்மையான அக்யூஸ்ல கண்டிப்பாங்க, சந்தேகமே இல்ல. ஒரே ஒரு மிஸ் இந்த சிபிஐ என்கொயரி பத்தி சொன்னீங்க இல்லையா, சிபிஐ என்கொயரி சொன்னீங்களா, சிபிஐ என்கொயரியை பொறுத்தவரை பண்ணணும்னா ஏதாவது இந்த வழக்கில் வந்து போலீஸ் தப்பு பண்ணிருக்காங்க அல்லது மோட்டிவேட்டரா பண்றாங்க, யாராவது காப்பாற்ற ட்ரை பண்றாங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? 3 நாள் கூட ஆகலைங்க. என்ன ஒன்னு செக்ஷன் 6 ஆஃப் டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல கொடுக்கக்கூடிய ஜெனரல் கன்சென்ட் டு சிபிஐ தமிழ்நாடு கவர்மெண்ட் வித்ரா பண்ணிருக்கு. அவங்க யாரும் சிபிஐக்கு அனுப்ப முடியாதுங்க அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டு போய் ஒரு டைரக்ஷன் வாங்கினா மட்டும்தான் சிபிஐக்கு அனுப்ப முடியும், தவிர மற்றபடி இல்லைன்னா சிஎம்மா நினைச்சா அனுப்பலாம். சும்மா உடனே சிஎம் செய்யணும், அந்த ஒரு முகாந்திரமே இல்லைங்க. என்ன தப்பு பண்ணாங்க? நார்த் மெட்ராஸ் அடிஷனல் கமிஷனர் அஸ்ரா கார்க் என்பவர், அவர் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, மிக நல்ல ஒரு ஹானஸ்ட் ஆபீசர், ஸ்டேட் போர்ட் ஆபீசர். அவர்னால கண்டிப்பா இதுல தப்பு நடக்க விட மாட்டார். அதனால தயவு செய்து எடுத்த உடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொல்லாதீங்க, போலீஸ் மோசம் என்று சொல்லாதீர்கள். கண்டிப்பாக இதில் நியாயம் வழங்கப்படும், சட்டம் தன் கடமை செய்யும். நேரம் இல்ல, எல்லாருக்கும் 20 வினாடிகள் தரேன். புதிய குற்றச்சாட்டு இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தோட முடிச்சும் இல்லாட்டி விவாதம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கும். திரு ரவிச்சந்திரன் சார், ஒரு போலீஸை வந்து டிக்கெட் எடுக்க சொல்றாங்க, போலீஸை டிக்கெட் எடுக்க சொல்றாங்க, அடுத்த ஒரு வாரம் எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி வச்சுட்டு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு போலீஸால கேட்க முடியுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் ஒரு கைதியை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அல்லது ஒரு ரவுடியை பிடிச்சி வச்சு கொண்டு போனா அவங்களை அதை வந்து அடுத்தது கொண்டு போறதுக்கு சுதந்திரம் இல்லை. ஸோ போலீஸ் என்ன பண்ணணும், தன்னிச்சையா செயல்படுறதுக்கான முடிவுகளை எடுக்கணும். அவங்க அரசியல்வாதியை நம்பித்தான் பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்புறம் செல்வராஜ் சார் மாதிரி பட்டியலை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான், இங்க இருந்தா இப்படி அங்க இருந்தா அப்படி. டெமோக்ராட்டிக் நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் போலீஸ் வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் தான். ஒத்துக்கிறேன் சார். அந்த டிக்கெட் எடுக்க சொல்லும்போது நீங்க அடுத்த ஒரு வாரம் போய் நீங்க எல்லா பஸ்ஸையும் நிறுத்தினீங்கல்ல, அந்த தைரியம் இருக்கு. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததற்கு பிறகு முதல் கட்ட நடவடிக்கை என்பது அந்த துறை அமைச்சர் எடுப்பது அந்த நிர்வாகத்தினுடைய சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது அதிகாரிகள் மாற்றம் என்பது ஒன்று. இரண்டாவது, அரசாங்கம் அந்த சட்டத்துக்கு புறம்பான செயலுக்கு துணை இருந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, இது நடந்திருக்கிறது, நடந்திருக்க கூடாது. முன்னறிவிப்பு கொடுத்தும் அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதை வந்து கவனமா எடுத்துக்காம இருந்துட்டாருங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. இதையும் தாண்டி சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி
இந்தியாவிலே பல மாநிலங்கள்ல வந்து அரசாங்கங்களே வந்து சட்டத்தை மீறி செய்கிற காரியங்கள் இருக்கு. நேரம் இல்லாதனால என்னால் அதை குறிப்பிட்டு சொல்ல திரு பாபு முருகவேல் ரொம்ப சுருக்கமா புதிய குற்றச்சாட்டுகள் வேண்டாம், ஆக்கப்பூர்வமா இறுதி கருத்து, பிகாஸ் இட் வில் லீட் டு ஃபர்தர் டிபேட்ஸ். சுருக்கமா இறுதி கருத்து. அரசு நிர்வாகத்தில் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாத சுதந்திரமான நிர்வாகம் இருக்கிற போது இந்த பணியிட மாற்றமோ பணியிட நீக்கமோ தேவையில்லை. உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல்வாதிகள் அரசாங்கம் இருக்கிற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பில்லை. அதனால் இது போல மக்கள் நலன் சாராத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய இறுதி கருத்து. சுருக்கமா எல்லா அரசுகளிலும் எல்லா ஆட்சியிலும் எப்பொழுதும் அதிகாரிகளை எந்த நேரத்திலும் பணியிட மாற்றம் செய்வது வாடிக்கையான ஒன்றுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் தளபதி அவர்கள் யாராக இருந்தாலும் மனமாட்சியர்களால் கட்சி வேறுபாடு இல்லாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே, சுருக்கமா யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். சுருக்கமா அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூலிப்படை கொலை அல்லது கேங் மர்டர் அப்படிங்கிறதுல கன்விக்ஷன் வாங்கவே முடியல. இது ரவுடிகளுக்கும் மற்ற கொலையாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுத்துது. அதனால மற்ற சில சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஏற்படுத்துற மாதிரி கொலை வழக்குகள் அல்லது இந்த மாதிரி கூலிப்படை கொலை வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு தனி கோர்ட் நியமிச்சு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு டைம் ஃப்ரேம்ல அது முடிஞ்சனா சாட்சிகள் பயம் இல்லாம வந்து சொல்லுவாங்க. அப்ப கன்விக்ஷன் வாங்க முடியும். கன்விக்ஷன் வாங்கினா ஒரு பயம் இருக்கும். அட் தி ஜங்ஷன் நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும், பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.